இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா வீட்டு குறிப்பு தான். சின்ன சின்ன வீட்டு குறிப்புகள் தான். வீட்டில் இருக்கிற புளியும் கொஞ்சம் பாத்திரம் வளர்க்குற பொடி தான். இது ரெண்டையும் போட்டு லைஸாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாலே போதும், பளபள வந்துடும். புளி வந்து அவ்வளோக்குள்ள டக்குன்னு நமக்கு வந்து அந்த ஒரு பளபளப்பு கொடுக்கும். ஒரு நிமிஷம் கூட ஆகாது தேய்ச்சி எடுக்க. மலமலை இந்த பாருங்க, நான் டக்குன்னு தேய்ச்சேன், இந்த மாதிரி பளபளப்பு நல்ல பளபளப்பு கொடுக்கும். நான் இதை வச்சு செய்வேன், இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அதுக்கு அடுத்து நம்ம வந்து எண்ணெய் பாக்கெட் வாங்கியிருக்கோம். எண்ணெய் பாக்கெட் வந்து நம்ம காலியானதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடைசி கொஞ்சமாக எண்ணெய் இருக்கும். அதை வந்து டப்பாவிலேயே ஒரு பாட்டிலேயே நம்ம ஊற்றி வைப்போம். ஊற்றி வைக்கும்போது நமக்கு எப்படி உள்ள கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். நம்மளுக்கு அந்த கவரை வந்து தூக்கி தூர போடுறதுக்கு மனசே வராது. என்ன செய்வோம்னா இப்படி வடியை வச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கவும் முடியாது. என்ன பண்ணலாம் யோசனை பண்ணிகிட்டே இருக்கும். என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அப்போ திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த 2 சைடு பேப்பரில் இதை எடுத்து நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து ஒட்டி வச்சுட்டேன். ஒட்டி வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பேப்பர் இருக்குல்ல, இந்த கவரை அப்படி மேலே ஒட்டி வச்சு நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நல்லா வடிச்சிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நேரம்லாம் அப்படி வச்சிடலாம், ஒரு நாள் முழுவதும் வச்சுக்கிடலாம். இருக்கிற எண்ணெய் எல்லாம் வடிச்சிடும். நான் ஒரு 1/2 மணி நேரம் வைப்பேன், நல்ல எண்ணெய் எல்லாம் வடிச்சிடும். வடிஞ்சதுக்கப்புறம் அதையும் மறுபடியும் தூர போட மாட்டேன். என்ன செய்வேன்னா கட் பண்ணுவேன். 2-3 சைடு கட் பண்ணி எடுத்துட்டு இந்த கவரை வந்து விரிச்சு வச்சுக்கிட்டு அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். இது என்ன பண்ணோம்னா நம்ம வந்து இந்த இரும்பு சட்டி இருக்குல்ல, இரும்பு சட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சதுக்கப்புறம் லைட்டாக அதில் வந்து கொஞ்சம் விசம் கரல் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்காக கழுவுனதுக்கப்புறம் இந்த கவரை வச்சு நான் இதை தேய்ச்சி எடுத்துருவேன். இருக்கிற எண்ணெய் அதில் கரல் பிடிக்காது, இந்த மாதிரி ஆயிரும். இதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் நான் பேப்பரை தூக்கி தூர போடுவேன். அப்போதான் என் மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதுக்கடுத்து என்னன்னா நம்ம குக்கர் இருக்குல்ல, குக்கரில் வெயிட் வந்து உள்ள அழுக்கு இருக்கும். இதனால விசில் வந்து கொஞ்சம் லேட்டாக முன்ன பின்ன ஆகும். அதுக்கு என்ன இந்த மாதிரி கலட்டிக்கிட்டு கலட்டி எடுத்து பார்த்தா தெரியும், நம்ம கொஞ்சம் கரல் பிடிச்சி ஒரு மாதிரி இருக்கும். ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, ஏதாவது நம்ம வந்து பாத்திரங்கள் ஒரு பவுடர் எதுனாலும் நமக்கு தேவையான போட்டுட்டு கொஞ்சம் வெந்நி, சூடான வெந்நி மட்டும் ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஒரு மூடி போட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா தண்ணி எல்லாம் ஆறி போயிருக்கும். நம்ம வந்து ஒரு பல்வெளை ப்ரொசைல எதுவும் பிரச்சனை கேட்கு லைட்டாக அப்படி தொடச்சி எடுத்தாலே வந்துடும். ரொம்ப அழுத்தம் தேய்க்க வேண்டியது இருக்காது. ரொம்ப ஈஸியாக அந்த கரல் போயிடும். அதுக்கு போய் எடுத்து மாற்றி நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், பலபலன்னு இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி செய்யுங்க. அதுக்கடுத்து அந்த தண்ணி தூர ஊற்றாதீங்க. அந்த தண்ணியை நம்ம வந்து தொட்டு நம்ம அந்த பாத்திரம் கழுவுற இது இருக்குது, அதை வச்சு நம்ம செவுத்துக்கு கிச்சன் டேப்பில் தொடச்சி எடுத்துடலாம். அது ரொம்ப சூப்பராக போயிடும். இதை அதே மாதிரி செய்யுங்க. அதுக்கடுத்து என்ன செஞ்சுருக்கோன்னா இந்த நம்ம ரொட்டி வாங்கினா பாக்கெட் இருக்கும். மீதியை கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதி பாக்கெட் இருக்கும். அதை வந்து ரப்பர் போட்டு வைக்கணும்னு செய்வோம். இது போக தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு இந்த மாதிரி வச்சோம்னா அது பாட்டுக்கு இருக்கும். கீழே உள்ளது இந்த கீழே உருந்து உள்ளாமல் ரப்பர் தேவையில்லை. இதே மாதிரி நம்ம செஞ்சு வைக்கலாம். அடுத்த குறிப்பு வந்து இது பால் காய்ச்சதுக்கு அப்புறம் சட்டியில் வந்து உள்ள ஒட்டி இருக்கும். இந்த மாதிரி அது இல்லாமல் இருக்கிறதுக்கு பால் காய்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சட்டியை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் பாக்கெட் ஊற்றணும். பால் பாக்கெட் ஊற்றி கொதிக்க வச்சதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி பாருங்கள். இதை ஒட்டாது. இந்த மாதிரி செய்யுங்க, ஒட்டாது. ஆனால் பாலுக்கு ஊற்றுக்கு முன்னாடி நம்ம ஞாபகமாக தண்ணி ஊற்றிடணும். இந்த மாதிரி ஒட்டாது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தண்ணி மட்டும் ப்ரோட்டன்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா, வீட்டுக்குள்ளேயே வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா இந்த மாதிரி பாட்டிலில் கொஞ்சம் வச்சு தண்ணி ஊற்றி இந்த பிடிச்ச இடத்துல கொஞ்சம் அவசரமான இடத்துல வச்சிடணும். அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம தண்ணி வந்து மாற்றிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வைங்க, ரொம்ப பார்க்குறதுக்கு வீடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் இந்த அவசரமாக வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே.